நானே வெற்றி பெற்றவன் என்று கூறிக்கொண்டிருந்தான். அதை கேட்ட ஈசன், பார்வதி தேவியை தவிர வேறு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றார். அதற்கு அந்தகன், ஈசனே, நான் தேவியை அபகரிக்க நினைத்த பாவம் என்னை விட்டு அகல வேண்டும். தாங்கள் என் தந்தை. ஜகத்தையே படைத்த பார்வதி என் தாய். நான் தங்களின் புதல்வன். நான் உங்கள் கணங்களுள் ஒருவனாக இருந்து தங்களுக்கு திருத்தொண்டாற்ற வேண்டும் என்றார். கருணையே வடிவான ஈசன் அவனை சூலத்தினின்றும் விடுவித்து மிருத சஞ்சீவினி மந்திரத்தை ஜபம் செய்து அவன் மார்பில் ஊத அவன் காயங்கள் இன்றி பொது பொலிவுடன் நற்தேகம் பெற்றான். அவனுக்கு ஈசன் பிருங்கி என்று பெயரிட்டார். அந்த சமயத்தில் பார்வதி தேவி அங்கு வர பிருங்கி அவளிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் திருக்கோவலூர். ஈசன் வீராட்டநாதர், தேவி சிவானந்த